வணக்கம். விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன். சுதந்திர இந்தியாவில் தலித் மக்களுடைய உயிர் எப்படி மதிக்கப்படுகிறது என்பதற்கு சான்றாக ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு பார்ப்பனர் ஒரு தலித் இணையர்களை கோடாரியால் வெட்டி கொண்டு இருக்கிறார். காரணம், 15 ரூபாய் கடனை திருப்பி தரவில்லை என்பதற்காக. மணிப்பூரில் இது நடந்திருக்கிறது. 15 ரூபாய் கடனுக்காக ஒரு தம்பதியரையே அவர்கள் தலித் என்றால் கொலை செய்து விடலாம் என்கின்ற ஒரு அவலம் ஒரு சுதந்திர நாட்டில், ஜனநாயக நாட்டில் நடக்கிறது என்று சொன்னால், இதைவிட ஒரு தேசத்திற்கு அவமானம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. பரசுராமன் என்று சொல்லப்படுகிற கடவுள் அவதாரம், அவன் பார்ப்பன அவதாரம். சத்திரியர்களை அழிப்பதற்காக பரசுராமன் கோடரியால் சத்திரியர்களை முழுதும் அழித்தான் என்று ஒரு புராண கதை உண்டு. அதே கோடரியை இப்போது ஒரு பார்ப்பானும் உத்தரப்பிரதேசத்தில் கையில் எடுத்திருக்கிறான். மற்றொரு செய்தி, குஜராத்தில் தலித் மக்கள் இறந்த மாடுகளை இனி தூக்க மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். நகராட்சிகளில் 200க்கு மேற்பட்ட கால்நடைகள் அழுகி கிடப்பதாக செய்திகள் வருகின்றன. தலித் மக்களின் இந்த போராட்டத்தை பாராட்ட வேண்டும், வரவேற்க வேண்டும். இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்திலும் தலித் மக்கள் இப்படி கழிவறைகளை சுத்தம் செய்ய மாட்டோம், செத்த மாடுகளை தூக்க மாட்டோம், கீழ்த்தரமான வேலைகளை செய்ய மாட்டோம் என்று போர்க்கொடி உயர்த்துவீர்கள் என்றால் பார்ப்பனிய சக்திகள், உயர்சாதி ஆதிக்க சக்திகளுக்கு அப்போது தெரிய வரும். எனவே இந்த போராட்டத்தை நாம் ஆதரிக்கிறோம். நன்றி, வணக்கம்.